கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 121 சங்கீதம் 1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று வாசிக்கிறோம். நமக்கு வேண்டிய உதவிகள், நமக்கு வேண்டிய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நம்முடைய கண்கள் ஒத்தாசை தருகிற பர்வதத்திற்கு நேராக நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பர்வதம் மகாராஜாவின் நகரமாக இருக்கிறது, சர்வ பூமியின் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின இந்த மகாராஜாவாகிய கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு ஒத்தாசை வருகிறதா இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள், உதவிகள், ஆசீர்வாதங்கள் மனிதனிடத்திலிருந்து வருமானால் அது பின்னால் வேதனையை தான் தரும். தேவனிடத்திலிருந்து வருமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி கொண்டே இருக்கும். ஆகவே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் போதும், தேவன் தராத எந்த ஆசீர்வாதமும் வேண்டாம் என்று நாம் சொல்லி பழக வேண்டும். நாம் நம்முடைய தேவைகளுக்காய் தேவனை நோக்கி பார்ப்போமானால் நாம் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் பட்டணத்திற்காகவும் தேவனையே நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம். ஏனென்றால் நமக்கு வேண்டிய ஒத்தாசை அங்கிருந்து தான் வரும். ஆதியாகமம் 18:2 ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அங்கு 3 புருஷர்கள் வருகிறார்கள். அவர்களை கண்டவுடனே இந்த ஆபிரகாம் எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, இந்த அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இந்த 3 புருஷர்கள் சோதோமை அழிப்பதற்காக வந்தவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். ஆனால் 22 கடைசியிலே ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். நின்று கொண்டிருந்தவன் கர்த்தருக்கு சமீபமாய் சேருகிறான். கிருபாசனத்தண்டை கிட்டி சேருகிற தைரியம் அவனுக்கு இருந்தது. 33 கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது அவன் எதற்காய் தேவனை நோக்கி பார்த்தானோ, பணிந்து கொண்டானோ, அந்த காரியங்களை தேவன் பேசி முடித்த பின்பு அவர் போகிறார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை நாம் நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நமக்கான காரியங்களை செய்து முடித்து விட்டுத்தான் அவர் கடந்து போகிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள், நாம் கேட்கிற உதவிகளை தேவன் கேட்காதது போல கடந்து போகிறதை நாம் பார்க்கலாம். அது நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களுமே நமக்கும் தேவனுக்கும் தடையாக இருக்கிறது. எஸ்றா 9:6 சொல்லுகிறார், என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாய் பெருகிற்று என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பாவங்கள் நமக்குள் இருக்குமானால் நாம் ஒருபோதும் தைரியமாய் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாது. ஆனாலும் தேவன் நமக்காய் இரத்தம் சிந்தி இருக்கிறார். நாம் தூரமாய் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய் இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் நம்மை சோதித்து பார்த்து திரும்பினால் அவர் நம்மை நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள போதுமானவர். புலம்பல் 3:41 நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் என்று வாசிக்கிறோம். நாம் நம்முடைய வழிகளை விட்டு திரும்பி தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது, நம்முடைய கைகளை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது, நம்முடைய இருதயங்களை ஏறெடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு வேண்டிய ஒத்தாசையை அவர் நமக்கு அனுப்பி தருவார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கு இயேசுவை தொட்ட பொழுது அவள் வெறுமையாய் போகவில்லை. அவளை தொட்ட மனிதர்கள் எல்லாரும் அவளை வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். அப்படியாக நாமும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் நம்மை தேவன் ஒருபோதும் அவர் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. நாம் செலுத்துகிற துதிகள், ஆராதனைகள், தேவனை நாம் தீவிரமாய் பணிந்து கொள்வது, தேவனுக்கு சமீபமாய் சேருவது, இப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுமானால் தேவன் நமக்கு வேண்டிய ஒத்தாசையை நிச்சயமாகவே அனுப்பி தருவார். ஆகவே நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் தேவனையே சார்ந்திருப்போம். தேவன் நமக்கு ஒத்தாசை தந்து நம்மை நடத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கிறோம். உம்மிடத்திற்கு எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை, உதவிகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வருவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.